ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழையன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலை போகிறதுக்கு ஆன்லைனில் விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டு எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சபரிமலை ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதை லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா சபரிமலை வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்ககிட்ட ஆல்ரெடி ஐடி பாஸ்வேர்டு இருந்ததுன்னா அதை போட்டு லாக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அப்படி இல்லை புதுசாக வரீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேமில் உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம இதில் கொடுத்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஆதார் ஐடி, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இதில் எது உங்ககிட்ட இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் உங்களோட இமெயில் ஐடி அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் பாஸ்வேர்டில் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒரு கேப்ஸ் லெட்டர், அப்புறம் நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்க அதே பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து கரெக்டாக செக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தனா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆகிட்டு உங்களோட மொபைலுக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் வரும். அப்படி இல்லைன்னா உங்களோட மெயிலுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா விர்ச்சுவல் கியூ போயிட்டு லாகின்ல போயிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு உள்ள ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கியூ, காணிக்கா, கோல்டு லாக்கர்ஸ், பில்கிரிம் கைட்லைன்ஸு, பஸ் புக்கிங் இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா காணிக்கை கூட நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கிற மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு கோல்டு லாக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் புக் பண்ணோன்னா கூட நம்ம இந்த ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உள்ளே போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி இல்லாமல் உங்கள் கூட எத்தனை பேர் வராங்களோ அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பில்கிரிம் போயிட்டு அவங்களோட நேமு, இனிஷியலு, மொபைல் நம்பரு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ஐடி ப்ரூஃபு, ஐடி நம்பரு இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். லாங்குவேஜ் ஸ்டார்லாம் ஆப்ஷனல் தான். அட்ரஸ் போட்டுக்கோங்க, பின்கோடெல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா பில்கிரிம் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நம்ம எத்தனை பேர் வேணால் நம்மளோட ஐடியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பில்கிரிம்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மை ப்ரொஃபைல்னு இருக்கும். ப்ரொஃபைலில் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இதில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் இதில் டிக்கெட்ஸ்லாம் வரும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பில்கிரிம் லிஸ்ட்டு இதில் நம்ம எத்தனை பேரை ஆட் பண்ணி வச்சுக்கணும் இதில் போயிட்டு பார்த்தோன்னா இதில் வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இதில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து 10 டிக்கெட் வரைக்கும் தான் நம்மளால் புக் பண்ண முடியும். அதனால் 10 பேர் புக் பண்ணுறதுனால புக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆள் 2 ஆள் அந்த மாதிரி பார்த்து கூட புக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் கியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னைக்கு டேட்டில் சாமி தரிசனம் பண்ண போகிறீங்க. இப்போ டிசம்பர் 31 நீங்கள் கோயிலில் சாமி பார்க்க போகிறீங்கன்னா டிசம்பர் 31 செலக்ட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. அதனால இல்லை. டிக்கெட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் காட்டும். இப்போ 31னா 31 செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரூட்டு எரிமலை டு காளைகட்டி ட்ரெடிஷ்னல் பாதா அதில் போகிறீங்களா, இல்லை வண்டி பெரியார் சத்திரம் புல்மேடு அந்த வழியாக போகிறீங்களா, இல்லை பம்பா மரக்கூட்டம் அந்த வழியாக போகிறீங்களா, எந்த ரூட்டில் போகிறீங்களோ அந்த ரூட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதில் டிக்கெட்டை வந்து ஷோ ஆகும்.
இதில் டைமிங் நிறைய டைமிங் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். செல்ஃப் டிக்கெட்னா ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்ஸ்னா அப் டு 5 நம்பர்ஸ் வரைக்கும் புக் பண்ணுற மாதிரி வருது. அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பில்கிரிம் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 5 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன உடனே ஆட் டு விஷ் லிஸ்ட் இதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பில்கிரிம் ரிலீஃப் ஃபண்டு நீங்கள் ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்துட்டு பே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இதில் நமக்கு பிரசாதம் எது வேணும்னா ஆன்லைன்லேயே நம்ம செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதனால் நோ கொடுத்துட்டு ஆட் விஷ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து டிக்கெட்டுக்கு இந்த கார்னரில் ஓப்பன் ஆகும். திரும்ப ஆட் விஷ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். டிக்கெட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த டிக்கெட்ஸை வந்து இது வந்து நம்ம போன வருஷம் போட்ட டிக்கெட்டு. இப்போ நம்ம புக் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ஷன்ற இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ டிக்கெட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். நம்மளோட டிக்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து டேட் ஆஃப் புக்கிங் என்னைக்கு டேட்டில் புக் பண்ணியிருக்கோம், டேட் ஆஃப் விசிட் நம்ம என்னைக்கு சபரிமலைக்கு போகிறோமோ அந்த டேட்டு இங்கே ஷோ ஆகும். நம்ம செலக்ட் பண்ண டைம் லிஸ்ட் இதில் காட்டும். ரிப்போர்ட்டிங் டைம் வேணும். டைம் வந்து மேக்ஸிமம் அங்கே நோட் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து செலக்டட் ரூட், நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் இந்த ஆப்ஷன்லாம் காட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சபரிமலைக்கு நல்லபடியாக போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பார்த்தோம். டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாகி ரெட் கலரில் காட்டுது பார்த்தீங்களா? இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஆள் இல்லை 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா எப்படி அந்த ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாரு. சபரிமலா வெப்சைட் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் கியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரூட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிக்கெட் அப்பப்போ கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டும். அந்த டைமில் நம்ம செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.